வணக்கங்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தாங்க. அதாவது இந்த படம் பார்த்திங்கன்னா தொடரும்னு சொல்லிட்டு மோகன்லாலோட ரீசன்ட் பிளாக் பஸ்டர் ஒரு படம்னே வச்சுக்கலாம். ஈவன் தோ இந்த படத்தோட தமிழ் பதிப்பாக்கம் கம்மிங் 9th ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி தெலுங்குலையும் மலையாளத்துலையும் ஒட்டுக்க ரிலீஸ் ஆச்சு. படம் உண்மையாலுமேங்க என்ன சொல்கிறது, எம்புரான் சொல்லிட்டு மோகன்லால் போகாத இடமே இல்லை. அவ்வளோ இடத்துல ஓடி போய் ப்ரொமோட் பண்ணார். அதுக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு உண்டான இதுவும் கை கொடுத்துச்சு. படம் கிட்டத்தட்ட 200-250 crores கலெக்ட் பண்ணிச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அவர் ஓடி போய் பண்ணார் பார்த்தீங்களா, அப்படி எதுவுமே தேவைப்படாமல் சும்மா உட்காந்த இடத்துலையே சும்மா ப்ரொமோஷனே தேவையில்லப்பா இந்த படத்துக்கு அப்படிங்கிற ஒரு படம் தாங்க இப்போ கொடுத்துருக்காரு தொடரும். கிட்டத்தட்ட இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கப்போ எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் இது ஒரு சச் அ கைண்ட் ஆஃப் ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டைனர் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் படத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுதுங்க, இது உள்ளே இப்படி ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் இருக்குது, இப்படி ஒரு ரிவெஞ்ச் கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம மோகன்லால் ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ட்டு. பட் ரீசெண்ட் டேஸாக அவர் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் எல்லா படங்களும் அவருக்கு ஃபெயிலியராகவே இருந்தது. ஸோ அப்படி இருக்கப்போ தான் எம்புரான் கம்பல்சரி ஒரு ஹிட் ஆகும் பட்சத்தில் எம்புரான் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் எடுத்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க, ஹிட் ஆச்சு. பட் தொடரும் சும்மா என்ன சொல்கிறது, அதாங்க இப்போ நீங்கள் மோகன்லாலோட திருஷ்யம் பார்த்துருப்பீங்க, திருஷ்யம் ஒப்பம், அந்த ஒரு லைனப்பில் இந்த படமும் கண்டிப்பாக இடவங்க. படத்தோட டைரக்டர் தருண் மூர்த்தி அவருக்கு ஒரு மிகப்பெரிய அக்லாட்ஸுங்க, மிகப்பெரிய ஒரு இது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலி சீக்வன்ஸும் சரி, அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி மக்களுக்கு அதை ரொம்ப அவங்க ஃபேமிலி நடக்கிற விஷயம் மாதிரியே ரொம்ப ஒன்றிணைஞ்சு போகிற மாதிரி, மீன்ஸ் நமக்குள்ளேயே இந்த மாதிரி நம்ம வீட்டில் நடக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளை கூட ஒன்றிணைஞ்சு போகிற மாதிரி இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஒரு ட்ராஜடிக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லராக படம் கன்வெர்ட் ஆகும். ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணி பாருங்கள். அந்த படமும் சரி, அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அதை காடுகளில் இருக்க யானையோட கனெக்ட் பண்ணி படத்தை கொண்டு போகிறதுனால அந்த ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் நம்ம டைரக்டர் தருண் மூர்த்தி. இந்த படம் மோகன்லால் அஸ் அ பர்ஃபார்மராக யாருப்பா, ஜென் இசட் கிட்ஸா வாங்க, உங்களுக்கு இந்த படமே ஏன் நீங்கள் திருஷ்யம் போய் பார்க்குறீங்க, இந்த படம் பாருங்கள், மோகன்லால்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் சோபனா மோகன்லால் இந்த பேர் ரொம்ப நாள் கழிச்சு ரீயூனியன் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஒரு மாஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப அந்யோன்யமாக ஒரு சூப்பர் பர்ஃபெக்ட் கப்புள் மாதிரி அப்படி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், அப்போ அதுக்கு உண்டான ஓர்த்து உங்களுக்கு கிடைக்கும். வேற என்னங்க, இந்த படத்தை பற்றி பேசிட்டே போகலாம். படம் ரொம்ப சூப்பரான படம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.